எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் பயிலப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. ஒரு ஜாதகம் வந்தது. அவர் 2 கேள்விதான் கேட்டார். ஐயா, எனக்கு மறுமணம் நடக்குமா? நடக்கும். காலம் சொல்லியிருக்கோம், இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த ஜாதகர் ஒரு ஆண், பெண் எப்படி வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். கோயில் வழிபாடு வேண்டுமா? விருப்பமாக இருந்தால் செஞ்சுக்கங்க, இந்த கோயில் போங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக அவர் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு ஏன் இல்லற வாழ்வு கசந்தது, முதல் திருமணம் ஏன் கசந்தது என்று கேட்டார். அதற்கு விளக்கமும் சொன்னோம். அவர் திருப்தி அடைந்தார், விளங்கி கொண்டார், பின்பு சிரித்து கொண்டார், மனமகிழ்வுடன் மனநாளை எதிர்நோக்கி சந்தோஷத்துடன் சென்றார். ஜாதகர் பிறந்த தேதி 12/4/1986 2:45 PM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. சிம்ம லக்னம், கேது பகவான் துலாத்தில், விருச்சகத்தில் சனி பகவான் 5இல் செவ்வாய், 7ஆம் இடத்துல குரு பகவான், சூரியன் புதனும் மீனத்தில், சுக்கிரன் ராகு மாந்தி 9ஆம் இடத்துல, 10ல் சந்திரன். சூரிய தசை 3 வருஷம் 1 மாதம் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க. இப்போ குரு தசையில் குரு புத்தி. நவாம்சத்தில் ரிஷபலக்கணம், 2இல் ராகு, 3இல் புதன் மாந்தி, 4இல் செவ்வாய், 5இல் சுக்கிரன். சனி பகவான் விருச்சகத்தில் இருக்காங்க, கேது தனுசில், சந்திரன் மகரத்தில், சூரியன் குருவும் மீனத்திலேயே இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு திசையை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன்னு சொல்லணும். தசாநாதன் குரு பகவான், அவர் ராகு சாரத்தில் நிற்கிறார். ராகு சுக்கரனுடன் சேர்ந்து 9ஆம் இடத்தில் அமர்கிறார். ராசிக்கு 12. அப்போ லக்னத்துக்கு 7, ராசிக்கு 12 தொடர்பு வர்றதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள். அவர் ஆமாண்டாரு, வேலைக்கு போகிறாங்க, சொந்த வீடு இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு இல்வாழ்க்கை தான் பிரச்சனை. அப்புறம் அவரை குறித்து சில விஷயங்கள் சொன்னோம். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குவதற்கு சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கங்க. மனதை திறங்கள், மகிழ்ச்சி பொங்கும். கதவை திறங்கள், காற்று வரும். இதயத்தை திறங்கள், இன்பம் நிறையும் என்று சொன்னோம். அவர் தன்னுடைய பிடிவாத குணம், ஈகோ இருக்கு இல்லைங்களா, அதனால் ஈகோ இவருக்கு இருந்ததுனால மகிழ்ச்சி கோவாயிடுச்சு, மகிழ்ச்சி போயிடுச்சு. அதனால் சில விஷயங்களை திருத்த சொன்னால் அவரும் ஓகேன்ட்டார். ஏன் அவ்வாறு சொன்னோம்? லக்னம் திதி சூனியமாக வந்துவிட்டால் அவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்வார்கள். மேகங்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். மேகங்கள் எல்லாம் சிவப்பாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே மாதிரி அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு எண்ணத்தில் இருப்பாங்க. லக்னாதிபதி 8இல் அமர்ந்தால் அதுவும் குற்றம்தான். லக்னாதிபதி 8இல் அமர்ந்தாலும் 8ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்தாலும் அவர்கள் முரண்பாடுகளை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சுபர்கள் பார்த்தால் தவறில்லை, குற்றமில்லை. அசுபர்கள் பார்த்தால் இன்னும் அதிகமாயிரும். நான் சட்டத்திட்டத்துடன் தான் வாழ்வேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதை தாண்டி நான் செய்ய மாட்டேன். ஒரு கண்ட்ரோலாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன், அவங்க சொல்ல மீறக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அது விட்டு கொடுத்து போகணும். சில நேரங்களில் விட்டு கொடுத்தவன் என்னைக்கு கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. குடும்பத்தில் சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுக்கணும், கோபப்படக்கூடாது. மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தான் மன வாழ்க்கை. துன்ப மேகங்களும் துயர தூறல்களும் அதிலே வந்து ஒளிந்து கொண்டிருந்தால் வாழ்வு ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கிய பயணம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
ஒரு நாளைக்கு நம்ம நாட்காட்டி தேதியை கிழிக்கிறோம்னா நாட்காட்டி தேதி கிழியவில்லை, நமது வாழ்நாள் கிழிக்கப்படுகிறது. யமனை நோக்கிய பாதையில் நாம் பயணித்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கிய பாதை. ஒவ்வொரு உயிர்களுக்கும் காலாவதி ஆகிற டேட், எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அப்போது வாழ்கிற காலத்தில் சந்தோஷமாக, பிறருக்கு துன்பம் தராமல், அடுத்தவர்களை மனசு கஷ்டப்படுத்தாமல், கூடுமான வரைக்கும் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அனுப்பிச்சு வச்சோம். அவரும் சரின்ட்டார். இதில் மாற்று கருத்தெல்லாம் இருக்கு, நான் தான் அப்படின்னு. அப்போது நான் என்ற ஒரு விஷயம் வந்துவிட்டாலே அங்கே போரும் மேகங்கள் மூண்டுவிடும், யுத்த சப்தம் கேட்கும். அங்கே சொல்லால் அம்புகள் ஒன்று எதிர்புறமாக பாய்ந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். லக்னாதிபதி 8இல் அமர்கிறார். 2ஆம் அதிபதி புதன் பகவானும் 8இல் அமர்வது குற்றம், வாக்கு. அப்போ வாக்கு நமக்கு நல்லோர் இருக்கணும் இல்லைங்களா? வாக்கு நாதனை நல்லோர் காண, லக்னத்தை நன்னிய லக்னத்தை நலம் பெற்ற சுபர்கள் பார்க்க. இதில் லக்னாதிபதி சூரியன், அவரை எந்த சுபரும் பார்க்கல. லக்னாதிபதி சூரியனும் சரி, இந்த குரு லக்னத்தை பார்த்தாலும் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். அப்போ குரு பார்வைக்கு பலன் இருக்கா என்றால் இருக்கிறது. அது எப்போ? அது ஆரம்ப சஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம். குரு பார்த்தால் கோடி நன்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பார்க்கிற குரு வலிமை பெற்றவரா வலிமை இல்லாதவரா என்பதை கவனித்து விட்டுத்தான் குருவினுடைய பார்வை பலத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். இதில் 2 விதி அவருக்கு சொன்னோம். சுக்கிரனும், களத்திரக்காரகன் சுக்கிரனும் 7ஆம் அதிபதி சனி பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க. அதனால் திருமண வாழ்வு விட்டு கொடுத்தால் ஒட்டி செல்லும், இல்லை என்றால் வெட்டி செல்லும். 4ஆம் அதிபதி இவர் கேட்டார் இல்லைங்களா, எனக்கு ஏங்க சார் இப்படி வந்ததுன்னு கேட்டார் இல்லைங்களா? 6ஆம் அதிபதி சனி பகவான் 4இல் இருக்கிறார். அப்போ வாக்குவாதத்தால் இவரே தன்னுடைய வளமான செல்வத்தை, நிறைந்த இன்பத்தை, செழித்த குடும்பத்தை இழந்து விடுவார். அப்படிதான் ஆயிருக்கு. அப்போ அதனால கொஞ்சம் வாக்க கவனமாக வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிற பொழுது நாம் 4ஆம் அதிபதியை கவனிக்க வேண்டும். வீடு கொடுத்தவரையும் சாரநாதனையும் கவனிக்க வேண்டும். சனி பகவான் சந்திரனை பார்க்கிறார், மனோகாரகனான சந்திரனை பார்க்கிறார். இந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய். செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் சாரம். சுகாதிபதி செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன் அம்சத்தில் நீசமடைகிறார். எனவே இவர் சொல்லால் சுட்டால் சுகம் கிடைக்காது, சொல்லால் சுட்டால் சுகம் கிடைக்காது, திருமணம் சிக்கலாகவே மாறும். இது விதிகள். பாடல் வேண்டுமல்லவா? ஜாதக அலங்காரம் 678வது பாடல். வல்லதி 2இல் வெகுபாவர் வந்துற்றாலும், 2ஆம் இடத்துல வெகுபாவர் வந்துற்றாலும், ஓர் 7இல் சொல்லும் பாவர் தான் உரினும். 7ஆம் இடத்துல பாவர்கள் இருந்தாலும் இங்க குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வருவதனால் அவர் பாவராக செயல்படுவார். விதிவிலக்குகள் இருக்கிறது. இந்த ஜாதகத்துக்கு 18 விதிகள், 6 பாடல்கள் இருக்கிறது. நாங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கோம். வல்லதி 2இல் வெகுபாவர் வந்துற்றாலும், ஓர் 7இல் சொல்லும் பாவர் தான் உரினும், சுகமாம் அந்த மனையினிலும் வெல்லும் இந்த மனையோனை விரும்பி பாவர் நோக்கமுற. 8ஆம் இடத்திலிருந்து லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஐ பார்க்கிறார்கள். நல்ல மனங்கள் 2 என்று நவில்வர் கணித நாவலரே அப்படிங்கிறாங்க. வல்லதி 2இல் வெகுபாவர் வந்துற்றாலும், ஓர் 7இல் பாவர் சொல்லும் பாவர் தானூரினும், சுகமாம் அந்த மனையிலும் வெல்லும் இந்த மனையோனை விரும்பி பாவர் நோக்கமுற நல்ல மனங்கள் 2 என்று நவில்வர் கணித நாவலரே. என்ன விளக்கம்? 2 7ஆம் இடத்தில் பாவர் இருக்கணும். 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பாவர்கள் பார்த்து அந்த தசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் குற்றமே. அப்போ
இந்த குரு தசைக்கு முன்னாடி நடந்த திசை இவருக்கு திருமணத்தை கொடுத்து திருமணத்தை பிரித்தது. இப்பொழுது 8ஆம் அதிபதி திசை 7ல் இருந்தாலும் கூட விதிவிலக்குடன் இவருக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு காத்திருக்கிறது. எனவே ஒரு பாடலை பொருத்தி பார்ப்பது என்பது எப்படி பொருத்தி பார்க்கலாம்னா, சில நேரங்களில் லக்னத்துக்கு ஒத்து வரும், சில நேரங்களில் ராசிக்கு ஒத்து வந்துடும், சில நேரங்களில் லக்னாதிபதிக்கு ஒத்து வந்துடும். இன்னும் 2 விதிகள் இருக்கிறது. இப்படி பாடல்களை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் விளங்கிக் கொள்வதற்கும் பொருள் பிரித்து தெரிந்து கொள்வதற்கும் குருவருளால் எனக்கு 2 குருமார்கள் வாய்த்தார்கள். ஒருத்தர் விதியை சொல்லிக் கொடுத்தார், ஒருத்தர் பாடல் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கார். அவர்களுடைய நாங்கள் பயணிக்கிறோம். எனவே கோள்கள் அமைந்துள்ள அந்த கட்டத்தை பார்த்தோன்னே எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல, எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம். இன்று ஜோதிடம் சொல்வதற்கு பல எளிய முறைகள் எல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி விதிகளின் வழியே சுருதிகளின் வழியே பயணிக்கிறது. பலர் நடக்காத பாதையில் பயணிக்கிறது. இது பாரம்பரிய பாடல். சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. அதனால அவருக்கு சொன்னது, இல்லறம் சிறக்க இனிய சொல்லை பயன்படுத்துங்கள். இதுதான் அவருக்கு சொன்ன பரிகாரமே. இல்லறம் சிறக்க இனிய சொல்லை பயன்படுத்துங்கள், நல்லறம் காண நாவன்மையை மேம்படுத்துங்கள். இதுதான் அவருக்கு சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி, பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த ஜோதிட விஷயங்களெல்லாம் அவர்கள் எனக்கு இட்ட பிச்சை, தமிழ் கந்தவேல் இட்ட பிச்சை. அவர்கள் இல்லை என்றால் இது மாதிரி எழுதுவோ பேசுவோ என்னால் இயன்றவே இயலாத காரியமாக இருக்கும். முயற்சி செய்திருந்தாலும் அங்கங்கே முயற்சி செய்திருந்தாலும் அது முடிய இயலாத காரியம்தான். ஏனென்றால் அவர்கள் அனுபவத்தையும் அவர்களுடைய அந்த பொக்கிஷத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. அது RMS அஸ்ட்ரோ அகாடமியில் உங்களுக்காக காத்திருக்கிறது. 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் இணைவார்கள். இல்லையென்றால் காணொளியில் கைதட்டு தட்டிவிட்டு சென்று விடுவார்கள். ஏனென்றால் இது பலர் நடக்காத பாரம்பரிய பாதை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.